மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன், சனி ஆகிய மூவரும் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பண வசதிக்கு குறைவிருக்காது. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும். அர்த்தாஷ்டக ராசியான மீனத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் அதிக அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க உகந்த மாதம் இது. சனியும் உதவிகரமாக உள்ளதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம். சனி சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் சாதகமான மாதம் இது. சக ஊழியர்களும் உயர் அதிகாரிகளும் ஒத்துழைப்பார்கள். தசாபுக்திகளும் அனுகூலமாக இருந்தால் பதவி உயர்விற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் சேர்க்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவேயே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனு ராசியினருக்கு பதவி உயர்வும் சலுகைகள் அதிகரிப்பதும் உறுதி. தொழில் வியாபாரம். உற்பத்தியை அதிகரித்து கொள்ள அனுகூலமான மாதமாகும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிக்கும். தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். புதிய விற்பனை கூடங்கள் திறப்பதற்கு கிரகநிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வரும். வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. சில்லறை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை விற்பனையாளர்களுக்கு பழைய கடன்களை தீர்த்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள கிரகநிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன. கலைத்துறையினர். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் அனுகூலமாக வலம் வருகிறார். புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்கும். வருமானம் அளவோடு உயரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய படங்களில் முதலீடு செய்யலாம். லாபம் கிடைக்கும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார். அரசியல் துறைக்கு மற்றொரு அதிபதியான செவ்வாய் சாதகமாக இல்லை. கட்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேல்மட்ட தலைவர்களுடனான கருத்து வேற்றுமை கவலையை அளிக்கும். தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையாது. மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் புதன் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் தை 13ஆம் தேதி வரை குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது புதனின் பலக்குறைவை போக்குகிறது. கல்வி முன்னேற்றம் ஏற்படாமல் பார்த்து கொள்வார் தேவகுரு. ஆயினும் நாளில் ராகு இருப்பதை மறந்துவிடக்கூடாது. அடிக்கடி சோர்வும் உறக்கமும் வேண்டிடும். பரிகாரம் உதவும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் விவசாயத்துறையை தனது கட்டுக்குள் வைத்துக் கொண்டுள்ள பூமிகாரகரான செவ்வாய் சாதகமாக இல்லை. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. அளவிற்கு அதிகமான தண்ணீர் வசதியினால் விளைச்சலை பாதுகாப்பதற்கு பாடுபட வேண்டி வரும். கால்நடைகள் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே இம்மாதம் முழுவதும் சுபமான பாதைகளில் வலம் வருவதால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. திருமண வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். வேலை இல்லாத பெண்களுக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்கும். பரிகாரம். திருநாகேஸ்வரம், வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் நன்மையை ஏற்படுத்தும். சந்திராஷ்டம தினங்கள் தை 10 பின்னிரவு முதல் 13 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.